ஹலோ நண்பர்களே! வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு போயம் சீரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய போயம் த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த போயம் எழுதினது லூசி மவுட் மொன்டெகோமெரி. வாங்க இந்த போயம் என்னன்னு பார்த்துடலாமா? There is a family nobody likes to meet. They live, it is said, on the complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிய யாருமே பார்க்கணும்னு ஆசையே பட மாட்டாங்க. அவங்க எங்க வாழ்றாங்கன்னா, ஒரு தெரு. அந்த தெருவுல எப்பவுமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஒரு ஃபேமிலி வாழுது. அவங்க எது நெனச்சும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. என்ன நடந்தாலுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. எப்பவுமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. They growl at that and they growl at this. Whatever comes there is something amiss. And whether there's a station be high or humble, they are all known by the name of grumble. அதாவது அவங்க எல்லாத்துக்குமே குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கும் குத்தம் சொல்லுவாங்க, அதுக்கும் குத்தம் சொல்லுவாங்க. எதுவுமே அவங்களுக்கு நல்லதாவே இருக்காது. என்ன நடந்தாலுமே அதில ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப பெருசா ஏதாவது நடந்தாலுமே அதில ஏதாவது குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஒண்ணுமே நடக்கலைன்னாலுமே ஒண்ணுமே நடக்கலையேன்னு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு பேரே குத்தம் கண்டுபிடிக்கிற ஃபேமிலி. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. அங்க எப்பவுமே நிலவரம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு சத்தமா இருக்கும். இல்லன்னா அமைதியா இருக்கும். எல்லாமே 2 எக்ஸ்ட்ரீம்க்கு இருக்கும். சம்மர்னால அவங்க திட்டுறது மாறாது. வின்டர்னால அவங்க திட்டுறது மாறாது. எப்பவுமே அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு கரெக்ட்டாவே நடந்துராது அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்கும் அவங்களுக்கு. எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே சோகமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலையே. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there isn't a doubt their growl that there is nothing to grumble about. அப்படின்னா இப்போ மழை பெஞ்சாலும் ஐயோ இந்த மழை பெய்யுதே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நல்லா வெயில் அடிச்சா மழையே பெய்ய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உண்மையே என்னன்னா எல்லாத்துக்குமே அவங்க குறை சொல்லிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள யாராலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. எதுவுமே நடக்காம நார்மலா எல்லாம் போச்சுன்னு வையேன், ச்சே எதுவுமே நடக்கிறதுக்கு இல்லையே குறை சொல்றதுக்கே அப்படின்னு சொல்லிட்டே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. But the queerest thing is that none of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it all you see. குடும்பமா அவங்களுக்குன்னு ஒரு பேர் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த பேரை காப்பாற்றவே மாட்டாங்க. யாருமே அந்த குட்டி பையனா ஒருத்தன் பிறக்கனாலும் அவனையும் இப்படி குறை சொல்லியே அவனும் ஒரு காலத்துல குறை சொல்றவனாவே மாறிடுவானே தவிர அவன் நல்லது பண்ணா சூப்பரா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையே வராத மாதிரியே பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி குறை சொல்ல ஆரம்பிச்சவங்க கடைசி வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of terrible jumble, he is adapted to the family of grumble. இதுல இருக்கிறதே மோசமான விஷயம் என்ன தெரியுமா? யாராவது அவங்க கூட தங்கிட்டாங்கன்னு வையேன், கொஞ்ச தூரம் கொஞ்ச நாள் தங்கிட்டாங்கன்னா, அவங்கள மாதிரியே இவங்களும் மாறிடுவாங்க. எப்படி அவங்க குறை சொல்றாங்களோ, அதே மாதிரி குறை சொல்லவே இவங்க ஆரம்பிச்சுருவாங்க. எவ்வளோ அழகா இவங்களோட வாழ்க்கைய இவங்க கற்பனை பண்ணி வச்சிருந்தாலும் இல்ல, குறை சொல்ற ஃபேமிலில ஒருத்தராவே மாறிருவாங்க. And so it were wisest to keep our feet from wandering into complaining street and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. இருக்கிறதுலே வயசான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அந்த ஃபேமிலி கிட்டயே நெருங்காம இருக்கிறது தான் ரொம்பவே புத்திசாலமான விஷயம். அது மட்டும் இல்லாம, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டு, அப்படி வாழ்க்கைய வாழாம, எது இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாமே! என்ன நடந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம். எதுக்கும் குத்தம் சொல்லாம இருக்கலாம். சப்போஸ் ஏதாவது குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க குத்தம் சொல்றவர்ல ஒருத்தரா மாறிருவீங்க. ஸோ அந்த தப்ப பண்ணாதீங்க. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. And then be our station high or humble, we will never belong to the family of grumble. அதாவது சந்தோஷமா நம்ம வாழ பழகலாமே! சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, பாடிக்கிட்டு அப்படி வாழ பழகலாமே! என்னதான் தப்பா நடந்தாலும் இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்க பழகலாமே! அப்போ நம்மளுடைய பாதையும், நம்மளுடைய நேர்மையும் நம்மள எப்பவுமே சந்தோஷமாவே வச்சிருக்கும். எவ்வளோ உயரமா போனாலும், எவ்வளோ அமைதியா போனாலும் நம்ம சந்தோஷமாவே இருப்போம். ஸோ நம்ம இந்த குறை சொல்ற ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கவே மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. இந்த போயம் எழுதினது எல்.எம். மான்டகோமெரி. இவங்க ஒரு கெனடியன், அதாவது கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க 1908லேருந்து நாவல் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க எழுதின சிறப்பான நாவல் எதுன்னா ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். இந்த 1908 பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாவல், 530 ஷார்ட் ஸ்டோரி, 500 போயம், 30 எஸ்ஸேன்னு
இவங்க ஒரு ப்ரோலிஃபிக் ரைட்டராக இருந்திருக்காங்க. ப்ரோலிஃபிக்னா இஷ்டத்துக்கு எழுதுறவங்க பேர் தான், இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரோலிஃபிக். இப்போ ரைட்டருன்றப்போ நிறைய எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, க்ளாசரி என்னென்னு பார்த்துடலாமா? டிஸ்கண்டென்ட், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன் சர்க்கம்ஸ்டன்ஸ். நம்மளை சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்கண்டென்ட். அமிஸ், நாட் குவைட் ரைட், இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது அமிஸ். கிரவுல், மேக் எ லோ கட்ரல் சவுண்ட் இன் த த்ராட். தொண்டையில் அந்த முணுமுணுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கிரவுல். கிரம்பிள், கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் அ பேட் டெம்பர் வே. என்ன நடந்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காது பேர் தான் கிரம்பிள். க்ளூமி, சேட் ஆர் அன்ஹாப்பி ஆர் டிப்ரெசிங், சோகமாக இருக்கிறது. குயரஸ்ட், ஸ்ட்ரேஞ்ச் ஆர் த மோஸ்ட் அன்யூஷுவல், ஒரு விசித்திரமான ஒரு இது நிகழ்வுக்கு பேர் தான் குயரஸ்ட். அக்னாலேஜ், அக்செப்ட் ஆர் அட்மைட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ட்ரூத் ஆஃப், ஒன்று இருக்குதுன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் அக்னாலேஜ். டெரிபிள், எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ், ரொம்ப மோசமான ஒன்று. வாண்டரிங், அலைஞ்சு திரியிறது. வாக்கிங் ஆர் மூவிங் இல்லை லேஷரஸ் ஆர் எய்ம்லெஸ்லி வே, எந்த கவலையும் இல்லாமல் அலைஞ்சு திரியிறது. ஓகே, போயம் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? வேர் டஸ் த ஃபேமிலி லிவ்? ஃபேமிலி லிவ்ஸ் ஆன் அ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். வை டூ தே திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம்ட் அஸ் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்? ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க? குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே, அதனால தான் அது பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். வாட் டஸ் த வேர்ட் கிரவுல் மீன் ஹியர்? கிரவுல்னா என்ன பார்த்தோம் இல்லையா? மேக் எ லோ கட்ரல் சவுண்ட் இன் த த்ராட், அதுக்கு பேர் தான் கிரவுல். வை டு தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமிஸ்? ஏன் எல்லாத்தையும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க? ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோதான் நல்லது நடந்தாலும் அவங்க அதை நினச்சி சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதனால எல்லாத்துக்குமே என்னடா அது வாழ்க்கைன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. வாட் இஸ் த ஒப்பீனியன் அபவுட் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் த ஸ்ட்ரீட்? அந்த ஸ்ட்ரீட்டில் போகிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், என்ன தோணுது? அவங்களுக்கு எப்போவுமே எதுவுமே சரியாக நடந்துடாது அப்படின்னே தோணி அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ். வாட் டஸ் த வேர்ட் க்ளூமி மீன் ஹியர்? க்ளூமிங்னா என்ன? சேட் ஆர் அன்ஹாப்பி ஆர் டிப்ரெசிங். வாட் இஸ் த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் வித் தம்? அவங்க கூட இருந்தால் என்ன இருக்கிறதுலே ஒஸ்ட்டான ஒரு விஷயம் நடக்கும்னா அவங்களோட வேஸை நம்ம கற்றுப்போம். ஹீ வில் லேர்ன் தேர் வேஸ். வாட் ஆர் த வேஸ் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி? என்னது, எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கிரம்பிள் ஃபேமிலி. அவங்களோட வழி அதுதான். வாட் இஸ் த வைசஸ்ட் திங் தட் த போயட் சஜஸ்ட்? இந்த போயட் நமக்கு சொல்கிறதுலே அறிவுரையான ஒரு விஷயம் என்னது? அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காதீங்க அப்படின்ற சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர் டு? அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்மளுடைய காலை வச்சு, அதாவது அந்த இடத்துக்கு போகிறதே ஒரு பாவமான செயல், அது சிறந்த செயல் கிடையாது. அங்கே போகாமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட் டஸ் த போயட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன்? போயட் என்ன சொல்கிறாங்க, எதை கற்றுக்கணும்னு போயட் சொல்கிறாங்கன்னா, லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங் நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். என்ன நடந்தாலும் சந்தோஷத்தோட ஒரு பாட்டு பாட்டு போயிட்டே இருக்கணும், தப்பாகவே நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். வாட் ஷுட் வி டூ when திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ்? ராங்காக போகும்போது என்ன பண்ணணும்? போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலோட சாங்கோட போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோ நண்பர்களே, போய் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போய் பற்றி பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். நான் உங்கள் எஸ்பி. அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.